வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திருவாரூரில் இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். தஞ்சாவூர் அருகே முதலமைச்சர் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. ஏவா வேலுவை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. மோடிக்கு ஏற்ற அடிமையாக எடப்பாடி உள்ளதாக பேச்சு. தமிழ்நாட்டில் உள்ள 68 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் என அபாயம். விதிகளை மீறியதாக விஜய் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. ஆம்புலன்ஸ் செல்லும் பாதையை மறைத்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு. ஈரானின் மிகப்பெரிய ராணுவ ஆயுத கிடங்கை குறிவைத்து 1000 கிலோ எடையுள்ள குண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அணு ஆயுத கொள்கையை கைவிடக் கோரி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 ராணுவங்களும் சேர்ந்து கடந்த பிப்ரவரி 28 முதல் தாக்குதல் நடத்தி வருகின்றன. 5வது வாரமாக போர் தொடர்ந்து வரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானுக்கு அமெரிக்கா மிரட்டல் விடுத்துள்ளது. இருப்பினும் ஈரான் தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக அனுமதி இல்லாமல் சென்றால் தாக்குதல் நடத்துவோம் என தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையை திறக்கப்படவில்லை என்றாலும் ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக் பியூரி ராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலானது ஈரானின் மிகப்பெரிய ஆயுத கிடங்கான இஸ்பஹான் மீது நடத்தப்பட்டுள்ளதாகவும் சுமார் 1000 கிலோ பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் மத்திய பகுதியில் தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கில் அமைந்துள்ள இஸ்பஹான் கிடங்கு ராணுவம் மற்றும் அணு திட்டங்களுக்கு முக்கிய பங்கு வகித்து வருகின்றது. திருவாரூரில் இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிடுகிறார். நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கினார். இந்நிலையில் திமுக தலைமையிலான மத சார்பற்ற கூட்டணி சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் கட்டமாக தனது சொந்த ஊரான திருவாரூரில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். திருவாரூர் தெற்கு ரத வீதியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொது கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன், திருத்துறைப்பூண்டி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மாரிமுத்து, நன்னிலம் தொகுதி எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக், மன்னார்குடி தொகுதி திமுக வேட்பாளர் டிஆர்பி ராஜா ஆகியோரை ஆதரித்து வாக்குகள் சேகரிக்க உள்ளார். இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் இருந்து தனி விமானத்தில் தஞ்சை சென்ற அவர் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் சாலை மார்க்கமாக திருவாரூர் செல்கிறார். கூட்டம் முடிந்தவுடன் அங்கிருந்து காரில் புறப்பட்டு சாலை மார்க்கமாக திருச்சிக்கு செல்கிறார். அங்கு நாளை நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். இந்நிலையில் தஞ்சாவூர் அருகே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணித்த வாகனத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை கொளத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விதிகளை மீறியதாக தவேகா தலைவர் விஜய் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடிகரும் தவேகா தலைவருமான விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதை ஒட்டி தேர்தல் அலுவலகத்தில் நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து பெரம்பூர் பகுதியில் தனது பிரச்சாரத்தையும் தொடங்கி மக்களிடையே வாக்கு சேகரித்தார். பெரம்பூரை தொடர்ந்து கொளத்தூர் பகுதியில் தவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்கிடையே பெரவள்ளூர் செம்பியம் காவல் நிலைய எல்லைகளுக்கு மத்தியில் தவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்த போது 2 இடங்களிலும் அனுமதி பெற வேண்டிய நிலையில் பெரவள்ளூரில் மட்டும் அனுமதி பெற்றதாக சர்ச்சை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து செம்பியம் காவல்துறையினர் மற்றும் தவேகா நிர்வாகிகள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் ஒலிபெருக்கி பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரி குமார் அளித்த புகாரில் விஜய் மீது பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் ஆம்புலன்ஸ் செல்லும் பாதையை மறைத்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
5 ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தேர்தல் அதிகாரிகளிடம் அளித்த உறுதிமொழியை மீறி 30 ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அளித்த புகாரின் பேரிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தின் பூந்தமல்லி சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் மீது பாலியல் தொல்லை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. பூந்தமல்லி சட்டப்பேரவை உறுப்பினராக குட்டி என்கிற பிரகாசம் அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தாவேகா வேட்பாளர் குட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அக்கட்சியின் மகளிர் அணியை சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவருடன் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 68 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. தமிழகத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர், பரனூர், வானகரம், கிருஷ்ணகிரி, மதுரை, நான்குநேரி, வாணியம்பாடி, விராலிமலை, கப்பலூர், கனியூர், ஆத்தூர், தேனி உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. சுமார் 5 முதல் 100 ரூபாய் வரை கட்டண உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 3 முதல் 5% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதால் கார்களுக்கான கட்டணம் 5 ரூபாய் வரையும், கனரக வாகனங்களுக்கான கட்டணம் 40 ரூபாய் வரையும் உயர வாய்ப்புள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம் எழுந்துள்ளது. சென்னை, கன்னியாகுமரி, திருச்சி, சேலம் மற்றும் சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள 60 சுங்கச்சாவடிகள், 60 கிலோமீட்டர் நீளமுள்ள வண்டலூர் வெளிவட்ட சாலையில் 4, மதுரை வெளிவட்ட சாலையில் 2, நாவலூர் உள்ளிட்ட மாநில நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள 8 சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வர உள்ளது. திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ஏவா வேலுவை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காஞ்சிபுரத்தில் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையிலும் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ஏவா வேலுவை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஜாடிக்கு ஏற்ற மூடி போல் மோடிக்கு ஏற்ற அடிமையாக எடப்பாடி உள்ளதாக விமர்சித்து பேசினார். உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்போ ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் கொடுக்கப்படும். மகளிர் சுய குழுக்களுக்கு கேரண்டி இல்லாத, பிணை இல்லாத வங்கி கடன் 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல கலைஞர் கனவு இல்ல திட்டம் 10 லட்சம் வீடுகள் கட்டி பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாம் விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் உங்க அத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் உங்க அத்தனை பேருக்கும் ஒரு கூப்பன் கொடுப்பாரு. அரசு ஒரு கூப்பன் கொடுக்கும். அந்த கூப்பனுடைய மதிப்பு எவ்வளவு? 8000 ரூபாய். அதாவது முதலமைச்சர் அவர்கள் இல்லத்தரசி திட்டம்னு ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம தேர்தல் அறிக்கையே எப்பொழுதுமே சொல்லுவாங்க, மக்கள் சொல்லுவாங்க இந்த தேர்தலுடைய ஹீரோன்னு. ஆனா இந்த முறை ஹீரோ மட்டும் இல்ல, இந்த தேர்தலுடைய ஹீரோயினும் நம்முடைய தேர்தல் அறிக்கை தான். கலைஞர் அவர்கள் தான் பெண்கள் விறகு அடுப்புல சமைச்சு சிரமப்படக்கூடாதுன்னு கேஸ் அடுப்பு கொடுத்தாரு. அதன் பிறகு பெண்கள் வீட்டுல இருந்து உலக அறிவு கத்துக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு டிவி கொடுத்தாரு. கலைஞர் டிவி கொடுத்தோம். அதன் பிறகு நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், வேலைக்கு போறதுக்கு சுலபமா இருக்கணும்னு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுத்தோம். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர் என்ன சொல்றாரு? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்திருக்கோம். இந்த 8000 ரூபாய் கூப்பன்ல உங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ, மிக்சியோ, டிவியோ, ஏசியோ, எந்த மின்சார பொருட்களையோ நீங்க போய் வாங்கிக்கலாம். இப்படி இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படணும்னா நீங்க வர சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 31, இன்னும் 24 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க. அதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க அடுத்து வர்ற 24 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் சேர்க்கணும். நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிற மாதிரி அண்ணன் ஏவவேலு அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். நிச்சயம் செய்வீங்களா? நாம இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம், நிறைவேற்றி காட்டிருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா எதிர்கட்சி தலைவர்
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு மீண்டும் பாஜகவோட அடிமையாகி தமிழ்நாட்டுக்குள்ள திரு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எப்படியாவது பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஜாடிக்கு ஏத்த மோடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மோடிக்கு ஏத்த ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமியா மாறி இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நகைச்சுவா சொல்லியிருக்கிறேன், முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமையா, மோடியோடைய அடிமையாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவருக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல். இந்த தேர்தல்ல மோடியா நம்முடைய தலைவர் அவரா அப்படின்னு பார்த்திருந்தோம். நம்முடைய மோடியா தமிழ்நாடான்னு பார்த்திருந்தோம். நம்முடைய உரிமைகளை மீண்டும் மீட்டெடுக்க கொடுக்கணும். தமிழ்நாடு என்னைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தல் மூலம் நீங்க நிரூபிப்பீங்களா? மீண்டும் கரூர் சம்பவம் போல் நடக்க வைக்க முயன்றதாக தாவேகா நிர்வாகி குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் கொளத்தூருக்கு வரக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் உள்நோக்கத்துடன் நடந்துள்ளதாகவும் மக்களின் பாதுகாப்புக்காகத்தான் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மற்றொரு கரூர் சம்பவம் நடந்துவிடக் கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை கேட்டுக் கொண்டுள்ளார். வில்லிவாக்கம் தொகுதி கடந்த 1 வருடங்களாகவே களப்பணியில என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்தோம். பக்கத்துல தான் பெரம்பூர் தொகுதி இருக்கு, தலைவர் நிற்கிறாரு, மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. சென்னை முழுவதும் மிகப்பெரிய ஆதரவு அலை எங்களுக்கு இருக்கு. சென்னை முழுவதும் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் மிகப்பெரிய ஆதரவை எங்க தலைவர் வேட்பாளர்களை யாரெல்லாம் அறிவிச்சாரோ அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவுடைய ஊடகங்களோ பத்திரிகைகளோ அதை எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறைக்கிறாங்க. ஆனா கிரவுண்ட்ல மிகப்பெரிய ஒரு அலை உருவாகிட்டு இருக்கு. அதை நேற்று நீங்க கொளத்தூர் தொகுதியிலே பார்த்திருப்பீங்க. பெரம்பூர்ல இருந்து நாமினேஷன் முடிச்சுட்டு ஜஸ்ட் கொளத்தூர்ல பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமும் எல்லா சாலைகளும் நின்னாங்க. மிகப்பெரிய ஆதரவு அலை உருவாச்சு. இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் ஓடி வந்தாங்க தலைவரை பார்க்கறதுக்கு. கட்சி சார்பாவோ மாவட்ட செயலாளர் சார்பாவோ எந்த விதமான கட்சிக்காரர்களும் நேற்று ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி ஒரு அலை உருவாச்சு. அதை நேற்று ஈவினிங்கே பதிவு பண்ணியிருந்தேன். காவல்துறை எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால பிரச்சாரத்தை ரொம்ப விரைவாகவே முடிச்சுட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காகவே நேற்று தலைவர் கிளம்பினார் கொளத்தூர்ல இருந்து. அதனால வில்லிவாக்கத்துக்கு வர முடியல. ஆனால் கூடிய சீக்கிரத்துல தலைவர் விஜய் அவர்கள் வில்லிவாக்கத்துல மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்வாரு அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்தாரு அந்த மக்களுக்கு. ஏன்னா நேற்று கொளத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நடந்திருக்கும். எப்படி கரூர்ல நடத்தினாங்களோ, செந்தில் பாலாஜி நடத்தி இன்னைக்கு தொகுதியை மாறி கோயம்புத்தூர்ல போய் பயந்துட்டு நிக்கிறாரோ, அதே மாதிரி கொளத்தூர்ல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வச்சு நடத்த பார்த்தாரு. ஆனா அதை நாங்க உணர்ந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ விரைவா எங்களுடைய பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். அந்த அளவுக்கு காவல்துறை எந்த சப்போர்ட் நேற்று பண்ணல. அது மீடியா, உங்க மீடியாவே லைவ்ல காமிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு வருத்தத்துக்குரிய ஒரு பேரதிர்ச்சி காலையில ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. எங்க தலைவர் மேலேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. எங்க தலைவர் என்ன தப்பு செய்தார்? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கும் பல்வேறு இடத்துல தேர்தல் அலுவலர்களா திமுக காரங்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அதே காவல்துறை தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் சார் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த காவல்துறை செயல்படுது. அவர் என்ன தப்பு பண்ணாரு? மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்ககிட்ட 26 கட்சி கூட்டணி இருக்கு, பணபலம் இருக்கு, 75 வருஷ கட்சிங்கிறீங்க, மிகப்பெரிய அடித்தளம் இருக்குங்கிறீங்க, கட்டமைப்பு இருக்குங்கிறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இதுதான் நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போறோம்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் போதை மாத்திரைகள் வைத்திருந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புனேவில் இருந்து 1200 போதை மாத்திரைகள் ரயில் மூலம் கடத்தி வரப்பட்டு கோவைக்கு கொண்டு செல்ல முயன்ற 6 இளைஞர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் மீண்டும் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்களிடம் 500 போதை மாத்திரைகள் விற்பனைக்காக வைத்திருந்தது தெரிய வந்தது. அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த நாகராஜ், திலீபன் ஆகியோர் என தெரிய வந்தது. ஏற்கனவே போதை மாத்திரை கடத்தல் சம்பவத்தில் 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மக்களோடு மக்களாக இருப்பதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக பாஜக வேட்பாளர் ராஜசேகர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 2வது முறையாக போட்டியிடும் வேட்பாளர் ராஜசேகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மற்ற அரசியல் கட்சியினர் போல் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்காமல் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களோடு தாம் இருப்பதால் தமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார். ஒரு எழுச்சி காணப்பட்டுள்ளது. தாமரை சின்னத்திற்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. வருங்காலங்களில் இந்த என்டிஏ கூட்டணி சார்பாக என்னென்ன திட்டங்களை நாம் மக்களிடம் செய்ய இருக்கிறோம் என்றால், நல்லம்பல் ஏரி போன்ற இடங்களை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்காக முயற்சி நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். காரைக்காலிலையும் ஒரு ஐடி பார்க் கொண்டாடுறதுக்கான முயற்சி நிச்சயமா மேற்கொள்ளப்படும். அதுபோல திருநள்ளாறு தொகுதிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பேசஞ்சர் ரயில் இன்னும் அதிகப்படுத்தணும். நம்ம அதிகமான ஊர்களுக்கு பெங்களூரு மற்றும் பல கனெக்டிவிட்டி ட்ரெயின்களை இன்னும் கொண்டாடுறதுக்கான முயற்சிகளையும் செய்யணும். சுற்றுலா தலங்கிறதுனால அதற்கான இதையும் முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கோம், அதையும் செய்வோம். சில இந்த ஃப்ளைஓவர் பிரச்சனை இல்லாமல் இருக்கு, அதையும் ரயில்வே பேசி சரி செய்யப்படும் காரைக்கால் பகுதிக்காக. அடுத்தபடியாக பஜன்கோ போன முறையே சொல்லியிருந்தோம், வேளாண் கல்லூரியை யூனிவர்சிட்டி ஆக்கணுங்கிறதுல முனைப்பு இருக்கு. அது முதல்கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த இதை யூனிவர்சிட்டியாகவும் மாற்றுறதுக்கு முயற்சி எடுப்போம். அதுபோல பல பகுதிகளில் சமுதாய கூடங்கள் இல்லை, நிறையா லைப்ரரி இருந்ததெல்லாமும் மூடப்பட்டுள்ளது. அந்த எல்லாமும் திருப்பி லைப்ரரி எல்லாம் திருநள்ளாறு பகுதியில் திறப்பதற்கு நிச்சயமாக முயற்சி மேற்கொள்ளப்பட்டு செய்யப்படும். காமனாக சாலை வசதி இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி அண்டு சாக்கடை வசதிகள் இருக்கு, நிச்சயமாக அதையும் சரி செய்யப்படும். தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் கொடுக்க போகிறோம். இன்னும் ஒரு சிறு நாட்களில் இதெல்லாம் வரும். மக்கள் நல்ல வரவேற்பு அளித்திருக்கிறார்கள், ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. 20 வருஷமா மாறி மாறி இருந்து திருநள்ளாறு பகுதி முன்னேற்றம் அடையாமல் இருக்குன்னு அவங்களோட மனசுல அவங்க இருக்கு. அதனால ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. அதனால இந்த முறை சிறப்பா இருக்கு. தாமரை சின்னத்திற்கு நிச்சயமாக பல 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம்னு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மயிலாடுதுறை திரு இந்தலூரில் அமைந்துள்ள பரிமள ரெங்கநாதர் கோவிலில் பங்குனி உத்திர விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருக்கல்யாணம் நடைபெற்றது. பங்குனி உத்திர பெருந்திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. தினம்தோறும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 7ஆம் திருநாளின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு தீபாராதனைகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டனர்.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதியில் மதிமுக வேட்பாளர் திமு ராஜேந்திரன் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதிமுகவிற்கு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி உட்பட 4 தொகுதிகள் கூட்டணியில் வழங்கப்பட்டுள்ளன. இதில் கடையநல்லூர் தொகுதியில் மதிமுக வேட்பாளராக திமு ராஜேந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வேட்பாளரான ராஜேந்திரன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இல்லத்தில் அன்னை மாரியம்மாள் அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு தேர்தல் களப்பணியை தொடங்கினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலையும் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக பல்வேறு நாடுகளில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி விலை அதிகரித்துள்ளது. இதன் தாக்கம் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்களின் மீதும் எதிரொலிக்கிறது. நேற்று காலை தங்கம் விலை குறைந்திருந்த நிலையில் மாலை மீண்டும் அதிகரித்திருந்தது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி 1 சவரன் தங்கம் விலை 800 ரூபாய் குறைந்து 1,09,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளியின் விலை 5 ரூபாய் குறைந்து 250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 5,000 குறைந்து 2,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக திருப்பத்தூர் மாவட்டம் நெல்லிவாசல் பகுதி மக்கள் பேனர் வைத்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை, புதூர் நாடு, புங்கம்பட்டு நாடு, நெல்லிவாசல் நாடு உள்ளிட்ட கிராம மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக பேனர் வைத்துள்ளனர். அதில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், வீட்டு வரி ரசீது, குடிநீர் வசதி, நியாய விலை கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஜவ்வாது மலை பல்வேறு பகுதிகளில் முறையான சாலை வசதி இல்லை என்றும், போலியானவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கியுள்ளதை ரத்து செய்ய பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். எல்லாமே வனத்துறை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றும். இது தொடர்பாக பல முறை போராட்டங்களை வைத்தோம். இன்னும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டு இருக்காங்க. அதை மீறி பட்டா கொடுக்கல அப்படின்னும் போது மிக மிக விரைவில் அதிக அளவில் போராட்டம் நடைபெறும் என்பதை மிக தெளிவாக மலை கிராம மக்கள் கூறுகிறோம். மத்திய அரசும் மாநில அரசும் அங்கீகரிக்கப்படாத ஒரு பழங்குடியினர் என்று அவர்களாக பழங்குடி என்று சொல்லிக்கொண்டு அந்த ஒரு சமூகம் போலியாக ஜாதி சான்றிதழ்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களும் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். பல வருடங்களாக நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். போலிகளாக சான்றிதழ் வழங்கக்கூடாது என்று இவர்கள் சாதி சான்றிதழ் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அரசு தரக்கூடிய அனைத்து சலுகைகளையும் நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோம். இதை பல முறையும் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாத காரணத்தினால் நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் சாலை மறியல் போராட்டம் நடத்தினோம். அப்போது வந்த ஆர்டிஓ மற்றும் தாசில்தார், வனத்துறையினர், காவல்துறையினர் அனைவரும் எங்களுக்கு ஒரு உத்தரவு தந்தனர். தேர்தலுக்கு முன்னதாக நாங்கள் வழங்கிய போலி சான்றிதழ்களை ரத்து செய்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை ஒரு சான்றிதழ் கூட ரத்து செய்யப்படவில்லை. இதன் காரணமாக நாங்கள் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை 60 கிராம மக்கள், ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை, நாய்க்கினேர் மலை, இந்த மலையில் இருக்கக்கூடிய அனைத்து மலைவாழ் மக்களும் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். இதனால் எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. எந்த சாதி சான்றிதழை வைத்துத்தான் நாங்கள் அரசு வேலைக்கோ அல்லது தொழில் தொடங்கவோ அரசு தரக்கூடிய அனைத்து சலுகையும் நாங்கள் வாங்க முடியும். ஆனால் போலிகள் அனைத்தையும் வாங்கிக் கொள்வதால் எங்களால் எதுவும் செய்ய முடியாத காரணத்தினால் நாங்கள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்றும் இரண்டாவது ஒரு காரணம், நாங்கள் 80 வருடங்களாக விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வருவாய் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா தர வேண்டும் என்று பல காலங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. ஆயினும் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த 2 மிகப்பெரிய காரணங்களை முன்னிறுத்தி வரப்புற தேர்தலை நாங்கள் அனைத்து மக்களும் புறக்கணிக்கிறோம் என்பதை இந்த செய்தி மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பூரில் இந்திய மருத்துவ சங்கத்தின் புது கிளை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் நுகர்வோர் சட்டத்தில் இருந்து பாதுகாப்பு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஏராளமான டாக்டர்களை வேட்பாளர்களாக அறிவித்துள்ளதற்கு சங்கத்தின் சார்பில் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டனர். எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த தடவை மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை அளித்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் 15க்கு மேலும், எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் 8-10க்கு மேலும், புதிய கட்சிகளும் கூட 10 உறுப்பினர்களை மருத்துவர்களாகவும் கொண்டு அவருடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் பொதுவான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய கோரிக்கைகள் என்ற வகையிலே என்ன என்று இந்த அனைத்து அரசியல் கட்சிகளுமே அழைத்து எங்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர். முக்கியமாக ஆளும் கட்சி அவருடைய தலைமை வரையும் சென்று நாங்கள் உரையாடக்கூடிய ஒரு இனிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் சில கோரிக்கைகளை அனைத்து கட்சிகளிடமும் கொடுத்திருக்கிறோம். முக்கியமாக இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவர்களிடம் கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், இந்த நுகர்வோர் சட்டத்தில் இருந்து எங்களுக்கு சில பாதுகாப்புகள் வேண்டாம் என்று சொல்ல, சில பாதுகாப்புகள் தேவை என்று கேட்டிருக்கிறோம். எங்களுடைய மருத்துவமனை வாரிய சட்டம், கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் இருந்து சில ஷரத்துக்களை மென்மையாக்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இந்த மின்சார கட்டணம் இப்பொழுது மருத்துவமனைகளுக்கு கமர்ஷியல் என்று சொல்லக்கூடிய மற்ற வணிக அளவிலே இது எங்களுக்கு சார்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கட்டணம் வசூலித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த கமர்ஷியலுக்கும் வீடுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பேண்டில், ஒரு பிரிவிலே எங்களை சேர்க்க வேண்டும், அல்லது MSME என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் அவர்களுடைய அந்த சரத்துகளை எங்களை சேர்க்க வேண்டும் என்று இது மாதிரியான பல முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் அரசியல் கட்சிகளிடம் கொடுத்திருக்கோம். அனைவருமே ஒரு கண்ணியத்துடனும் ஒரு ஈடுபாடுடனும் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையில் அதை சேர்ப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வேலூர் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. வேலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகேயன் அறிமுக கூட்டமானது நடைபெற்றது. இதில் அணைக்கட்டு திமுக வேட்பாளர் நந்தகுமார், வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் மற்றும் மதிமுக, கம்யூனிஸ்ட், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் திரளானோர் கலந்து கொண்டனர். வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் மற்றும் மதிமுக, கம்யூனிஸ்ட், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் திரளானோர் கலந்து கொண்டனர். இதில் வேலூர் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் அறிமுகம் செய்யப்பட்டார். இக்கூட்டத்தில் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் பேசுகையில், தேர்தலுக்கு பின்னர் பாஜக கூட்டணி காணாமல் போகும் என பேசினார். இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெற உள்ள போட்டியில் பஞ்சாப் அணியுடன் குஜராத் அணி மோதுகிறது. IPL தொடரில் இன்று நடைபெறும் 4வது லீக் ஆட்டத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணியும் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதுகின்றன. பஞ்சாப் மாநிலம் நியூ சண்டிகரில் உள்ள மைதானத்தில் இந்த ஆட்டம் நடைபெற உள்ளது. ஆட்டம் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் இவ்விரு அணிகளும் இதுவரை 6 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியதில் தலா 3இல் வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். திருவாரூரில் இன்று மாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். தஞ்சாவூர் அருகே முதலமைச்சர் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. ஏவா வேலுவை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. மோடிக்கு ஏற்ற அடிமையாக எடப்பாடி உள்ளதாக பேச்சு. தமிழ்நாட்டில் உள்ள 68 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் என அபாயம். விதிகளை மீறியதாக விஜய் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. ஆம்புலன்ஸ் செல்லும் பாதையை மறைத்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.